श्रीशैलेश दयापात्रं देवक्यादिगुणानां यतीन्द्रप्रवणं वन्दे रमीजां मातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मय व्योमोगधस्सराणि धनायमणे अस्मद्गुरोर्भगवतोस्य दैगहिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये मातापितायुवदने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदेशेन कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्य पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोष्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुजामहे स्वस्त्रमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् சுஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் எல்லொருக்கால் சொன்னார் கலர் கமலம் சூடினோம் முன்னாள்கள் ஏறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று எண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்துகள் ஈர்த்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்கா படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டு பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று அமின்று உரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுருந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு அபிமான தேசங்களாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 39வது திருக்கோயிலாக நாம் அனுபவிக்க இருப்பது ஆதிமூல ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். ஆதிமூல ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் அல்லது ஆதிமூல வெங்கடரமண சுவாமி கோயில் என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டிலே தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள மூக்கனூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலாகும். இது திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் இது பல்லவ வம்சத்தாரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது வைஷ்ணவ மரபின் 108 அபிமான சாஸ்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோயில் விஷ்ணுவுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய அமைப்பு முன்பு தென்கலை பிராமணர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வைகானச ஆகமத்தை பின்பற்றப்பட்டு இந்த கோயில் தூய வைணவ கோயிலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோயில் வளாகத்திற்குள் விநாயகர் சன்னதி இல்லை. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிராமணர்கள் மற்றும் கவுண்டர்களின் குலதெய்வமாக இந்த கோயில் போற்றப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயில் திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வரர் கோயிலை விட பழமையானது என்று கோயில் அர்ச்சகர்கள் கூறுகின்றனர். எனவே இது ஆதி ஸ்ரீனிவாச பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறது. பிருகுமுனிவர் விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு போகிறார். அதாவது ரிஷிகளெல்லாம் சேர்ந்து ஒரு யாகம் நடத்துகிறார்கள். இதற்கு யாகத்துக்கு பிரதான தெய்வமாக யாரை நியமிப்பது என்று யோசிக்கும் போது இந்த 3 தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவனில் யாரை முதன்மை தெய்வமாக ஏற்று அவர்களுக்கு முதல் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. அப்பொழுது மூவரையுமே பரிசோதிக்க வேண்டும் என்று முனிவர்கள் விரும்புகிறார்கள். மும்மூர்த்திகளை பரிசோதிப்பதா என்னால் முடியாது என்று ஒவ்வொருவரும் ஒதுங்கிய காலத்தில் பிருகுமுனிவர் நான் போய் பரிசோதிக்கிறேன் என்று ஒவ்வொரு தெய்வமாக போனார். கதை தெரியும். பிரம்மாவிடம் சென்ற பொழுது பிரம்மா கலைவாணியுடைய வீணாகானத்தில் மயங்கி இருந்ததால் பிரம்மாவுக்கு உனக்கு கோயிலே கிடையாது என்று சபிக்கிறார். இரண்டாவதாக பரமேஸ்வரனிடம் சென்றபோது பரமேஸ்வரனும் பார்வதியும் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய நர்த்தனத்துக்கு நடுவே இவரை கவனிக்காததனால் சரியாக இவரை வரவேற்காததனால் அவர் கோவப்பட்டு எந்த அழகில் மயங்கி உன்னை பார்த்து மயங்கி இந்த பார்வதி தன்னிலை மறந்து இருந்தாலோ ஆகவே உனக்கு உறவு வழிபாடு கிடையாது என்று அவருக்கும் சபிக்கிறார். மூன்றாவதாக வைகுந்தத்துக்கு போகிறார். வைகுந்தத்துக்கு செல்லும்போது ஏற்கனவே பையத்துயின்ற பரமன் அடிவாடி என்று பாடினபடியே
பெருமாள் யோக நித்திரையில் இருக்கிறார். பிருகுமுனிவர் தான் சென்று தன்னுடைய வரவை கூறுகிறார். ஆனால் அவர் தியானத்திலிருந்து எழுதியிருக்கவில்லை. தியானத்தில் மூழ்கி இருந்ததால் அவர் பெருமாளை எழுப்புவதற்காக தன்னுடைய கால்களினால் பெருமாளுடைய மார்பினை உதைகிறார். அவர் பாதங்களை அவர் துணையார் லட்சுமி தேவிக்கு அணிஞ்சு கொண்டதாகவும் கோவில் புராண கதை கூறுகிறது. பொருத்தமான வரவேற்பு இல்லாததால் அவமானம் அடைந்த பிருகு கோபத்தில் விஷ்ணுவனுடைய மார்பில் உதைக்கிறார். விஷ்ணு எழுந்து பாதங்களை முனிவரின் பாதங்களை மசாஜ் செய்து மன்னிப்பு கேட்கிறார். இந்த செயலின் போது பிருகுவின் பாதத்தில் இருந்த கூடல் கண்ணான ஒரு கண் அவர் அதை அவருடைய அகங்காரத்தை அழிக்கிறார். விஷ்ணுவின் செயலால் ஈர்க்கப்பட்ட முனிவர் யாகத்தின் அர்ப்பணிப்புக்கு தகுதியான தெய்வம் விஷ்ணு என்று அறிவிக்கிறார். முனிவரின் தவறான இச்செயலாலும் அந்த செயலில் விஷ்ணுவின் மௌனத்தாலும் கோபமடைந்த தாயார் வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு பூமிக்கு வருகிறாள். கருணை தெய்வமான லட்சுமி தன்னை விட்டு பிரிந்ததால் மிகவும் சோகமாக இருந்தார். அவரும் வைகுண்டத்தை விட்டு வெளியே வரினார். அவர் முதலில் இந்த மலையில் கால் வைக்க முடிவு செய்ததாகவும் அங்கு தற்போது கோயில் உள்ளது. இப்போது இதுவரை மலையின் உச்சியில் ஒரு பெரிய கால் தடம் காணப்படுகிறது. வைகுண்டத்திலிருந்து பூமிக்குள் நுழைந்த போது விஷ்ணு மிக பெரியவராக இருந்ததால் அவர் அழுத்தம் காரணமாக மலையில் ஒரு பெரிய பள்ளம் உருவாகியுள்ளதாக கோயில் அர்ச்சகர்கள் காட்டுகிறார்கள். ஒரே மலையுடன் தொடர்புடைய 2 கோயில்களும் மலையின் உச்சியில் உள்ள பிரதான கோயிலும் கால் தடத்துடன் உள்ளன. மலையின் மேலே உள்ள இறைவனை தரிசிக்க மக்கள் மலையேறி செல்கின்றார்கள். இந்த கோயில் பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்களால் கட்டடக்கலையை போன்ற சிற்பங்களும் சின்னங்களும் உள்ளன. இந்த பகுதியை பல்லவர்கள் ஆட்சி செய்ததால் இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் 2 மண்டபங்கள் உள்ளன. ஒன்று மாரைக்கே மற்றும் அன்னதானம், மற்றொன்று பக்தர்கள் அமர்ந்து வழிபடுவதற்காக கல்யாணம் மற்றும் அன்னதான மண்டபம் 1900களில் கட்டப்பட்டது. மற்றொன்று விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கருவறை 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் மலையில் உள்ள கோயில் சுயம்பு என்று நம்பப்படுகிறது. கோயிலுக்கு 2 நுழைவாயில்கள் உள்ளன. பிரதான நுழைவாயில் கிழக்கு நோக்கியும் மற்றொன்று வடக்கு நோக்கியும் உள்ளன. மூல விக்கிரகம் கிழக்கு நோக்கியும் மலையில் உள்ள மூல விக்கிரகம் வடக்கு நோக்கியும் உள்ளன. திருப்பதியை நோக்கி இருப்பதாக ஐதீகம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. பெருமாள் அவ்வளவு உயரமாக இல்லை. 4 கரங்களுடன் தனது ஆசைகளை பொழிகிறார். பத்மாவதி தாயாருக்கு 4 கைகள் உள்ளன. ஒருவர் தெய்வத்தின் முன் லலிதா சகஸ்ரநாமத்தை உச்சரித்தால் தேவி உங்கள் தடைகளை நீக்கி குறுகிய காலத்தில் அந்த நபர் விரும்பியை வழங்குவார் என்ற நம்பிக்கை இங்கு உள்ளது. புகையாழ்வார், பட்டத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார், மதுரகவி ஆண்டாள் மற்றும் ராமானுஜர், நாதமுனி போன்ற ஆச்சாரியர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. கோயிலுக்கு வெளியே விநாயகர் மற்றும் பைரவருக்கு ஒரு சிறிய சன்னதி உள்ளது. கோயில் அர்ச்சகர்கள் பண்டிகைகள் போதும் தினசரி பூஜைகள் மேற்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டின் பிற விஷ்ணு கோயில்களைப் போலவே இங்கும் தென்கலை பிரிவைச் சேர்ந்த வைணவ சமூகத்தவர்கள் கோயில் வாராந்திரம், மாதாந்திரம் மற்றும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை கோயில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சனிக்கிழமைகளில் அபிஷேகம் நடைபெறுகிறது. மேலும் பல பக்தர்களால் துலாபாரம், கோதானம் ஆகியவை இங்கு அரிசி மற்றும் தானியங்களை தானம் செய்கிறார்கள். வார நாட்களில் மிக குறைவான மக்களும் சனிக்கிழமைகளில் அதிக கூட்டமும் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரைப் போலவே விஷ்ணுவும் தனது ஆசீர்வாதத்தை பொழிகிறார். இது வைணவ மரபின் 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. பிருகுமுனிவி இங்கு இறைவன் வழிபட்டதாகவும் ராமானுஜர் சிதம்பரத்திலிருந்து மேல்கோட்டைக்கு சென்றபோது இந்த கோயிலுக்கு வருகை தந்ததாகவும் நம்பப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் பாதச்சுவடு இன்று வரை காணப்படுகிறது. மேலும் பல நல்ல செயல்களை செய்தவர்கள் மட்டுமே அவரது பாதச்சுவடுகளை தரிசிக்க முடியும் அளவுக்கு இது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. மலையின் உச்சியில் ஒரு குகை உள்ளது. இது வக்ரகுளம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அதிக வெப்பநிலையிலும் வறண்டு போகாத குளம். இத்தனை சிறப்பு கூடிய இந்த
ஆதிமூல சீனிவாச பெருமாளை வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் பறையலோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுவமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவர் ரம்பாவா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.